கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் நான் உங்களோடு பேசுகின்ற பொழுது மாலையில் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின நிருபத்திலிருந்து தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நான் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிருபமானது கொரிந்து திருச்சபையில் இருந்த ஒரு சில பிரச்சனைகளை குறித்து அதற்கு அவர் கொடுக்கின்ற அட்வைஸ் தான் இந்த நிருபம். எனவே இது கொரிந்து திருச்சபைக்கு மாத்திரமல்ல, எல்லா திருச்சபைகளுக்கும் இது பொருத்தம் உள்ளதாக இருக்கின்றது. எனவே தான் இதை குறித்து இந்த வருடத்தில் நான் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் சுருக்கமாக உங்களோடு நான் சில காரியங்களை பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த 1 கொரிந்தியரில் முதல் 4 அதிகாரங்களில் அவர் ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் அவர் பேசிக்கொண்டு வருவார். எனவே நீங்கள் 1 கொரிந்தியர் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இட் வாஸ் எ லெட்டர் டு த சர்ச் இன் கொரிந்த். அவர்களுக்கு கொரிந்து சபையில் இருந்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் இது. எனவே இது கண்டினியூஸாக இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 4இல் ஒரு பகுதி இந்த ஒரு பிரச்சனையை குறித்து தான் அவர் பேசி கொண்டு வருவார். என்ன பிரச்சனை என்றால் டிஸ்யூனிட்டி இந்த சர்ச், சபையில் இருக்கின்ற முரண்பாடுகள், வேறுபாடுகள், பிரிவினைகள், அதை குறித்து தான் அவர் என்ன செய்வார் என்றால் பேசி கொண்டு வந்து கொண்டிருப்பார். ஏனென்றால் சபையில் பிரிவினைகள் இருக்குமே என்றால், சபையில் இருக்கிற உறுப்பினர்களிடத்தில் பிரிவினைகள் சகோதரர்கள் மத்தியில் இருக்குமே என்றால் அந்த சபையானது முன்னேற முடியாது, தேவனுடைய ராஜ்யமானது வளர முடியாது. எனவே சபை பிரிவினை என்று சொல்லக்கூடியதானது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. எனவே தான் அந்த பிரச்சனையை குறித்து முதலாவது எடுத்து அவர் 4 அதிகாரங்களை, கிட்டத்தட்ட 4இல் ஒரு பகுதியை, இந்த கடிதத்தினுடைய 4இல் ஒரு பகுதியை அந்த பிரச்சனைக்காக அவர் என்ன செய்வார் என்றால் எழுதி அவர் கொடுத்திருப்பார். அதைத்தான் நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அவர் என்ன சொல்ல வருகின்றாரே என்றால், ஏன் இந்த பிரச்சனை சபையில் பிரிவினை என்றால், உலகத்தில் என்ன பிரச்சனை இருக்கின்றதோ, உலகத்தில் என்ன நடைமுறை இருக்கின்றதோ அதை என்ன செய்கின்றார்களே என்றால் அவர்கள் சபையிலும் கொண்டு வருகின்றார்கள். எனவே உலகத்தில் இருக்கின்ற நடைமுறைகளை, சமுதாயத்தில் இருக்கின்ற நடைமுறைகளை சபையில் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த 1 கொரிந்தியரில் அவர் எழுதி கொண்டு வருவார். அதற்கு அவர் சில விளக்கங்களையும் கொடுத்து கொண்டு வருவார். ஏனென்றால் சபையும் சமுதாயம் அல்லது உலகத்தினுடைய நடைமுறைகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது அவைகள் வெவ்வேறு. சபை போதிக்கின்றதும் உலகம் எதிர்பார்க்கின்றதும் ஒன்று கிடையாது. சபையில் இருக்கின்ற மக்கள், உலகம் எதிர்பார்க்கின்ற மக்கள் ஒன்று கிடையாது. சபையில் போதனை செய்கின்றவர்கள், உலகத்தில் போதனை செய்கின்றவர்கள் ஒன்று கிடையாது என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்வாரே என்றால் விளக்கி கொண்டு வந்து கொண்டிருப்பார். விளக்கி கொண்டு வருகின்ற பொழுது இதற்கு முன்பாக 2வது அதிகாரத்தில் கடைசியில் நாம் பார்க்கின்ற பொழுது அது ஏன் என்று சொல்லிக்கொண்டு அந்த காரணத்தையும் அவர் சொல்லுவார். ஏனென்றால் there are 2 kinds of wisdom. இந்த உலகத்தில் 2 விதமான ஞானங்கள் இருக்கின்றன. ஒன்று த விஸ்டம் ஆஃப் மென் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம், மக்களுடைய ஞானம், அல்லது த விஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லலாம், உலகத்தினுடைய ஞானம். அப்படி என்றால் பொதுவாக சமுதாயத்தில் உலக மக்கள் சிந்திக்கின்ற சிந்தனை. இன்னொன்று த விஸ்டம் ஆஃப் காட், தேவனுடைய ஞானம். அப்படி என்றால் தேவன் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு புரிந்து கொள்வது. எனவே உலக ஞானம் பல விதங்களில் நமக்கு உதவியாக இருந்தாலும் கூட, பல காரியங்களில் நமக்கு உதவியாக இருந்தாலும் கூட, சபை என்று வருகின்ற பொழுது அது எதனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டுமே என்றால் இட் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் த விஸ்டம் ஆஃப் காட், தேவனுடைய ஞானத்தினுடைய அடிப்படையில் தான் அது இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கே சொல்லுவார். அதை எங்கே தான் அறிந்து கொள்ள முடியுமே என்றால், யார் ஒருவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கின்றாரோ அவர்தான் தேவ ஞானத்தை அவருக்கு விளக்கி சொல்ல முடியும். பாருங்கள், இப்பொழுது என்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தான் தெரியும். அதே போல் தேவனுடைய மனதில் என்ன இருக்கின்றது, எதற்காக இதை சொல்லியிருக்கின்றார் என்பது
தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கின்றபடியினால் அவர்தான் என்ன செய்ய முடியுமே என்றால் இதை சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த 2வது அதிகாரத்தில் அவர் சொல்வார். அப்படி என்றால் ஒரு மனுஷனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகின்ற பொழுது அவனுக்கு என்ன இருக்கின்றது என்றால் தேவனுடைய ஞானமும் இருக்கின்றது, உலகத்தினுடைய ஞானமும் இருக்கின்றது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவனிடத்தில் வாசம் செய்யவில்லை என்றால் அவனிடத்தில் தேவனுடைய ஞானம் கிடையாது, உலகத்தினுடைய ஞானம்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த 2வது அதிகாரத்தினுடைய கடைசியில் அவர் சொல்லியிருப்பார். இதை தான் நாம் பார்த்திருக்கின்றோம். பாருங்கள், எனவே நாம் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. சபை என்று வருகின்ற பொழுது உலக ஞானம் தேவை இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏராளமான காரியங்களுக்கு உலக ஞானம் நமக்கு தேவை. சபை என்று வருகின்ற பொழுது வைத்துக்கொள்ளுங்கள், இந்த சபையில் எத்தனை மணிக்கு நாம் இந்த ஆராதனையை வைக்க வேண்டும்? மாலை ஆராதனை என்று கொண்டு வைத்துக்கொள்ளுங்கள். எத்தனை மணிக்கு நாம் இந்த ஆராதனையை வைக்க வேண்டும்? 6 மணிக்கு வைக்கலாமா, 7 மணிக்கு வைக்கலாமா, அல்லது 8 மணிக்கு வைக்கலாமா என்று சொல்லக்கூடியதானது அது உலக ஞானத்தினுடைய அடிப்படை. எது வைத்தால் நமக்கு வசதியாக இருக்கும். ஒருவேளை 6 மணிக்கு என்றால் நம் அதிகமான பேர் வர முடியாது, 8 மணிக்கு என்றால் நமக்கு லேட் ஆகிவிடும். எனவே 7 மணியானது சரியாக இருக்கும் என்று யோசித்து வைக்கின்றது உலக ஞானம். ஆனால் இந்த ஆராதனையில் எதை தான் செய்ய வேண்டும், எப்படி தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது உலக ஞானம் கிடையாது. அது உலகத்தினுடைய ஞானத்தை கொண்டு வந்து சபையில் நாம் என்ன செய்ய முடியாது என்றால் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், இந்த சபையானது எப்படி தான் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது தேவனால் வரையறுக்கப்பட்டு நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார்கள். ஆராதனையை குறித்த தேவன் கொடுக்கின்ற ஒரு கட்டுப்பாடான நிபந்தனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே உலக ஞானமும் தேவை. ஆனால் தேவனுடைய காரியம் என்று வருகின்ற பொழுது அது தேவனுடைய ஞானத்தினுடைய அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும். எனவே தான் இங்கே அவர் சொல்லிவிட்டு இப்பொழுது தொடர்ந்து இந்த 3வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்வார் என்றால் ஒரு சில தவறுதலான புரிந்துணர்வுகள் மக்களிடத்தில் இருக்கின்றதை அவர்களுக்கு சரியாக எடுத்து காட்டுவார். சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் எனவே தான் இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பாக கிறிஸ்தவ தலைமைத்துவத்தின் சரியான புரிதல் என்று சொல்லிக்கொண்டு கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு தலைப்பு கொடுத்திருக்கின்றேன். ஒரு சபை என்று வருகின்ற பொழுது அது எப்படியாக இருக்க வேண்டும், அதனுடைய தலைமைத்துவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அங்கு இருக்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த 3வது அதிகாரத்தில் அவர் சொல்லிக்கொண்டு வருவார். இன்றைக்கு இந்த நான் வாசிக்க கேட்ட 9 இந்த அதிகாரம் முழுவதும் இன்றைக்கு பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அப்புறம் பார்க்கின்ற பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே தான் இந்த 9 வசனங்களிலிருந்து 2 காரியங்களை நான் உங்களோடு சுருக்கமாக நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது த கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். நம்முடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் 4 வசனங்களில் அவர் அதை தான் அவர் சொல்லிக்கொண்டு வருவார். பாருங்கள், 1வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நான் உங்களிடத்தில் எப்படி பேசினேன் என்று சொல்லிக்கொண்டு தான் இங்கே அவர் ஆரம்பிக்கின்றார். பாருங்கள், மாமிசத்துக்குரியது ஆவிக்குரியது என்று சொல்லக்கூடியதானது, மாமிசம் என்றால் அவன் ஆதாமுக்குள் பிறந்து இருக்கின்ற நிலைமை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமைதான் மாமிசத்தினுடைய நிலைமை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். கார்னல் என்று சொல்லிக்கொண்டு, கார்னல் மேன் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்தில் இருக்கும். அடுத்து ஆவிக்குரியது என்று பார்க்கின்ற பொழுது ஒருவன் மறுபடியும் பிறக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் வாசம் பண்ணுகின்ற பொழுது அந்த மனுஷன்தான் ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் மாமிசத்துக்குரியவன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன், ஆவிக்குரியவன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளவன். இந்த 2க்கும் உள்ள வேறுபாடுகள் ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அதில் அது விளக்கமாக இருக்கும். இவனிடத்தில் என்ன இருக்கும், அவனிடத்தில் என்ன இருக்கும், இவனிடத்தில் என்ன இருக்காது என்று சொல்லிக்கொண்டு அதை எங்கே விட்டுவிடும். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மாமிசத்துக்குரியவர்கள் கார்னல் மேல் என்று சொல்லக்கூடியது அது இஸ் அ பர்சன் ஹூ இஸ் வித்தவுட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் தான் மாமிசத்தில் இருக்கின்றவன். The one with the Holy Spirit is called the spiritual man. ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இங்கே அவர் சொல்கின்றார், நான் உங்களிடத்தில் வந்த பொழுது
ஏனென்றால் இந்த கொரிந்து திருச்சபையை நிறுவினது யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் போன வருடம் நாம் பார்க்கின்ற பொழுது 18ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் பொழுது கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அந்த திருச்சபையை அவர் நிறுவுகின்றார். எனவே நான் உங்களிடத்தில் நான் வந்த பொழுது நான் உங்களை மாமிசத்துக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களோடு பேசினேன். பாருங்கள், தான் இதற்கு முன்பாக முதலாவது ஒரு இடத்தில் வந்த இடத்தில் நான் உங்களிடத்தில் என்ன சொன்னேனே என்றால், நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அப்பொழுது நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தீர்கள், மாமிசத்துக்குரியவர்களாக இருந்தீர்கள். எனவே அப்பொழுது நான் பேசுகின்ற பொழுது நீங்கள் உங்களை மாமிசத்துக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடத்தில் நான் பேசினேன். அப்படி என்றால் ஒரு மனுஷன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அவனிடத்தில் அவர் எப்படி தான் பேச முடியுமே என்றால், அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் போதிக்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பார்ப்பீர்களே என்றால், அந்த 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று சொல்லிக்கொண்டு அவர் பேசியிருப்பார். பாருங்கள், இது கடந்த நாட்களில் நான் உங்களோடு பேசினது. இப்பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், மறுபடியும் அவர்கள் பிறக்கின்றார்கள். மறுபடியும் பிறக்கின்ற பொழுது அவர்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் குழந்தைகளாக இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் குழந்தைகளாய் இருந்தபடியினால் நான் உங்களுக்கு எதை கொடுத்தேனே என்றால், 2வது வசனம், உங்களுக்கு பலன் இல்லாதவர்களாக இருந்ததால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். எனவே நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் குழந்தைகளாக இருந்த பொழுது நான் உங்களுக்கு எதை கொடுத்தேனே என்றால், நான் உங்களுக்கு பாலை உண்ண கொடுத்தேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நாம் கொடுக்கின்ற ஆகாரம் பால் தான். ஏனென்றால் அந்த பால் தான் என்ன செய்ய முடியுமே என்றால் அந்த குழந்தையால் டைஜஸ்ட் பண்ண முடியும். எனவே அந்த குழந்தைக்கு நாம் என்ன செய்கின்றோமே என்றால் பாலை கொடுக்கின்றோம். அதே தான் ஆவிக்குரிய விஷயத்திலும் கூட. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய விஷயத்தில் மறுபடியும் பிறக்கின்ற பொழுது, அவன் ஆவிக்குரிய விஷயத்தில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் பாலை என்ன செய்கின்றாரே என்றால் அவர் கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். இப்பொழுது பாருங்கள், இது நடந்தது இவர் எழுதுகின்றதற்கும் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்னால். இந்த 5 வருடங்களில் இந்த சபையானது என்ன செய்திருக்க வேண்டுமே என்றால், ஆவிக்குரிய விஷயத்தில் அவர்கள் முன்னேறி இருக்க வேண்டும். அவர்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் முன்னேறினார்களா என்றால், அவர்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் என்ன செய்யவில்லை என்றால் முன்னேறவில்லை. அதை தான் அவர் இங்கே சொல்கின்றார். பாருங்கள், 2வது வசனம், இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. 5 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் குழந்தைகளாக மாறினீர்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் பலன் இல்லை. ஆனால் இப்பொழுது 5 வருடங்கள் கழிந்த பிறகும், என்ற 5 வருடம் என்றால் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்கின்ற பொழுது பார்த்திருக்கின்றோம். 1.5 வருடம் அவர் கொரிந்து திருச்சபையில் ஊழியம் செய்கின்றார். பின்பு அவர் சென்று விடுகின்றார். 3வது மிஷனரி பயணம் வருகின்ற பொழுது கூட ஒரு 3 வருடம் எபேசு பட்டணத்தில் இருந்துவிட்டு பின்பு தான் இங்கே வருகின்றார். எனவே 5 வருடம் கழிந்த பிறகும் நீங்கள் எப்படி தான் இருக்கின்றீர்கள்? நீங்கள் பலனற்றவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யவில்லை? நீங்கள் வளரவில்லை என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் வளராதபடியினால்தான் உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது என்றால், 3வது வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய விஷயத்தில் வளராதபடியினால்தான் உங்களிடத்தில் இன்னும் பேதகம் இருக்கின்றது. இன்னும் உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது என்றால் பொறாமையும் வாக்குவாதமும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால், அந்த திருச்சபைக்கு அவர் முதலாவது அவர்களை கண்டித்து அவர் எழுதுகின்றார். பாருங்கள், இந்த 5 வருடத்தில் இந்த திருச்சபையானது ஆவிக்குரிய விஷயத்தில் அவர்கள் வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் இந்த 5 வருடங்களில் இந்த திருச்சபை வளர்ந்ததா என்றால் இந்த திருச்சபை வளரவில்லை. இந்த திருச்சபை 5 வருடங்களாக ஆவிக்குரிய விஷயத்தில் வளரவில்லை என்பது எப்படி தெரிகிறது என்றால், அவரிடத்தில் இருக்கின்ற பிரச்சனையில்லாத அங்கே வாக்குவாதங்களும் அங்கே பிரிவினைகளும் ஏன் இருக்கின்றன என்றால், அந்த திருச்சபையானது என்ன செய்யவில்லை? இந்த 5 வருடங்களில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அது வளரவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம்.
நம்ம பல இடத்தில் நம்மால் வாசிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது கூட அங்கே அந்த நிருபத்தை எழுதினவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு மெல்கிசேதேக்கை குறித்து அவர் சொல்லிவிட்டு 5ஆம் அதிகாரம் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 12 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 5, 12 முதல் 14 பாருங்கள். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கோளானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவராக இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இன்னும் எப்படி தான் இருக்கின்றீர்கள் என்றால் பாலை உண்கின்ற ஒரு குழந்தையை போல்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்வாரே என்றால் அங்கு அந்த ஒரு காரியத்தை சொல்கின்ற பொழுது அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எனவே தேவன் தன்னுடைய திருச்சபையில் இருக்கின்ற மக்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கின்றது என்னவென்றால் we must grow spiritually. நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் வளர வேண்டும். ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் வளரவில்லை என்பது எப்படி தான் தெரியுமே என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் மூலமாக, நம்மிடத்தில் இருக்கின்ற பிரிவினைகள் மூலமாகத்தான் நாம் அதை என்ன செய்ய முடியுமே என்றால் கண்டுகொள்ள முடியும். எந்த ஒரு திருச்சபையில் பிரிவினை இருக்கின்றதோ, எந்த ஒரு திருச்சபையானது மக்களை அடிப்படையாக வைத்து பிரிந்திருக்கின்றதோ அந்த திருச்சபையானது என்ன செய்யவில்லை என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அந்த திருச்சபை வளரவில்லை என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் வாசிக்கின்ற பொழுது கூட யாக்கோபுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 14வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தினுடைய 14, 15 ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். 3:14 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்குள் விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கடுத்ததுமாமே. அப்படி என்றால் உங்களிடத்தில் கசப்பும் வைராக்கியமும் விரோதமும் இருக்குமே என்றால் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யாதீர்கள்? பெருமை பாராட்டாதிருங்கள். ஏனென்றால் அது எதற்குரியது? பேய்த்தனத்துக்குரியது. அது தேவனிடத்திலிருந்து வருகின்றது கிடையாது. நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பார்ப்பீர்களே என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு திருச்சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லக்கூடியதானது மிகவும் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த முதல் 4 வசனங்களில் அவர் சொல்லிக்கொண்டு வருகின்றார். அதற்கு உதாரணத்தை கொடுக்கின்றார். 4வது வசனம், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்லவா? இதுதான் பிரிவினை. ஒருவன் என்ன சொல்கின்றானே என்றால் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு, வேறொருவன் என்ன செய்கின்றானே என்றால் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுக்குள்ளே பிரிவினை உடையவர்களாய் பிரிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இதை தான் நாம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே அருமையானவர்களே, முதலாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்டியன் லைஃப் என்று வருகின்ற பொழுது நான் சொன்ன வண்ணமாக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர வேண்டும். எப்படி ஒரு குழந்தை சிறு பிள்ளையானது பாலை உண்டு பின்பு அது வளர்ந்து மாமிசத்தை உண்டு வளர்கின்றதோ அதே போல் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்கின்ற நாம் முதலாவது வேதத்தினுடைய அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டு பின்பு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வேதத்தினுடைய டாக்டரைன்ஸ், அதனுடைய உபதேசங்களை நாம் கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். பட் யூ மே ஹேவ் அ கொஸ்டின் நவ், ஹவு டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி? எப்படி நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர முடியும்? அதற்கு என்ன செய்ய வேண்டுமே என்றால் we must make use of the means of grace that God has given to us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கிருபையில் வளருவதற்குரிய உபாதியங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. இந்த போதகர் நம்மிடத்தில் சொன்னார் இல்லையா, அந்த வேதத்தை நாம் பெற்றிருக்கின்றது தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம். அதுவும் நம்முடைய சொந்த மொழியில் நாம் வைத்திருக்கின்றோமே என்றால் இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்க முடியவே முடியாது. இந்த வேதத்தை தேவன் எதற்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால் இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொண்டு
நாம் வளர்வதற்கு. இந்த திருச்சபையினுடைய பொறுப்பு என்ன? இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கின்றது. அதற்கு பலவிதமான வழிகள் இருக்கின்றன. வேதத்தை கற்றுக்கொள்கின்றது ஒன்று. இரண்டாவது ஜெபம், ஆராதனை. இவைகள் எல்லாம் நாம் தேவன் நமக்கு அவரை பற்றி கொண்டு அவரை அறிந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வழிமுறைகள். எனவே திருச்சபை என்று சொல்லக்கூடியதானது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதானது ஆவியில் வளர்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார் என்றால், முதலாவதாக அந்த கொரிந்து திருச்சபையுடைய மக்களை அவர் கண்டிக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பழக்கத்தின் மூலமாக என்ன காண்பிக்கின்றார்களே, தங்களுடைய செயல்களின் மூலமாக என்ன காண்பிக்கின்றார்களே என்றால், அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவர்கள் வளரவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் காண்பிக்க. எனவே அருமையானவர்களே, இந்த திருச்சபையில் இருக்கின்ற நாம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் கேட்டுக்கொள்வது தான், நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவன் நமக்கு காண்பித்திருக்கின்ற குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க முடியும். பிரிவினைகள் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் இருக்க முடியும். எந்த ஒரு திருச்சபையில் பிரிவினைகள் இருக்கின்றதோ, அதுவும் எடுபடாமல் இருக்கின்றதோ, பெர்மனண்டாக அங்கே இருக்கின்றதோ, அந்த திருச்சபையானது என்ன செய்யவில்லை என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அது வளரவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக இரண்டாவதாக இந்த 5வது வசனத்திலிருந்து இந்த 9வது வசனம் வரைக்கும் எதை குறிக்கிறார் என்றால், கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிறிஸ்டியன் லீடர்ஷிப். கிறிஸ்தவ தலைவர்களை குறித்து அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் அதில் அவர் என்ன செய்கின்றார் என்றால் அவர் சொல்கின்றார். நான் உங்களிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்த கொரிந்து திருச்சபையில் இருக்கின்ற பிரச்சனை என்ன? அந்த அத்தேனே பட்டணத்தில் அல்லது கொரிந்து பட்டணத்தில், இந்த கிரேக்கர்கள் இருக்கின்ற பட்டணத்தில் அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கம் என்னவோ அதை என்ன செய்திருக்கின்றார்கள், சபைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கின்றார். அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் அரசியலை நாம் பார்க்கின்றோம். இந்த அரசியலில் பலவிதமான அரசியல் கட்சிகள், பார்ட்டிகள் இருக்கின்றன. இந்த அரசியல் கட்சியில் இருக்கின்றவர்களை ஒரு மனுஷன் என்ன செய்வானே என்றால், அவன் ஒரு கட்சிக்கு அவன் என்ன செய்வானே என்றால் அந்த கட்சியை அவன் நேசிக்கின்றவனாக, அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்வதை அவன் கேட்கின்றவனாக, அந்த தலைவருக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கின்றவனாக இருப்பான். ஆனால் அவன் என்ன செய்வானே என்றால், அதே மனுஷன் இன்னொரு கட்சியினுடைய தலைவருக்கோ அவருடைய கோட்பாடுகளுக்கோ அவன் ஒத்துக்கொள்வானா என்றால் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அவர்கள் என்ன சொன்னாலும் அது அவனுக்கு எப்படி தான் இருக்குமே என்றால் தவறுதலாக தான் தெரியும். ஆனால் தான் ஒத்துக்கொண்டு இருக்கின்ற பார்ட்டியானது, அதில் இருக்கின்ற தலைவரானவர் என்ன சொன்னாலும் அவன் என்ன செய்வானே என்றால் ஒத்துக்கொள்வான். அது எப்படி இருந்தாலும் என்ன செய்வானே என்றால் ஒத்துக்கொள்வான். இது எங்கே இருக்கின்றது? சமுதாயத்தில் இருக்கின்றது. இன்றைக்கு மாத்திரம் இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கு பல நாடுகளில் நம்மால் அதை பார்க்க முடியும். அன்றைக்கும் என்ன இருந்தது என்றால் அதுதான் இருந்தது. அவர்களுக்கு ஒத்துக்கொள்கின்ற மாதிரி இருக்கின்ற பொழுது அவர்களை போற்றுகின்றதும், அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அவர்களை தூஷிக்கின்றதும் இந்த நாட்களில் இருக்கின்றது மாத்திரம் கிடையாது. அந்த நாட்களிலும் இருந்ததை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயு என்ன செய்கின்றார்களே, பர்னபாவும் என்ன செய்கின்றார்களே என்றால், அவர்கள் லிஸ்ட்ரா என்று சொல்லக்கூடியதான ஒரு பட்டணத்திற்கு அவர்கள் செல்கின்றார்கள். அங்கே அவர்கள் செல்கின்ற பொழுது அங்கு ஒரு மனுஷன் இருக்கின்றான். அந்த மனுஷன் என்னவென்றால், அவன் பிறந்தது முதல் அவன் நடக்க முடியாதவன். இந்த பிறந்தது முதல் நடக்க முடியாத மனுஷன் இருக்கின்ற பொழுது பவுல் என்ன செய்கின்றாரே என்றால் அவனை பார்க்கின்றார். அவனை பார்க்கின்ற பொழுது அவன் அவனிடத்தில் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவனை அவர் குணப்படுத்துகின்றார். அவனை குணப்படுத்தின மாத்திரத்திலே அந்த இடத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம், ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், உடனே இவர்கள் மனுஷர்கள் கிடையாது, இவர்கள் தேவனிடத்திலிருந்து இவர்கள் தேவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு என்ன செய்ய வந்து விட்டார்கள் என்றால், காளைகளை எல்லாம் கொண்டு வந்து பலியிடுவதற்கு, பூஜை இடுவதற்கு வந்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள். ஏனென்றால் இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தார்கள். சுகத்தை கொடுத்தபடியினால் அவர்கள் தூக்கி வைத்துக்கொண்டு இவர்கள் தான் தேவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், வேறு இடத்திலிருந்து வருகின்ற மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலை கல்லறைகின்றார்கள். பாருங்கள், இவனமாக ஒரு மனுஷனை ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு போற்றுவதும், இன்னொரு காரியத்திற்காக அவனை தூற்றுவதும் அல்லது அவனை இகழ்வதும் இன்றைக்கு நடக்கின்றது மாத்திரம் கிடையாது.
இது சமுதாயத்தில் அந்த நாட்களிலும் இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதுதான் எங்கே இருக்கின்றது என்றால் இந்த கொரிந்து திருச்சபையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. எனவே இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியத்தை என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் சபைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இது உலகத்தினுடைய தலைவர்கள், உலகத்தில் இருக்கின்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸை பற்றி தான் நான் சொன்னேன். எனவே இது சபையில் வந்து விட்டதினால் தான் என்ன வருகிறது என்றால் இந்த பிரச்சனை வருகின்றது. எனவே சபையில் இருக்கின்ற தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இப்பொழுது பாருங்களா, ஒரு சபையில் ஒரு சில போதகர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த 5வது வசனத்திலிருந்து அவர் சொல்லிக்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடியும். 5வது வசனத்தில் சொல்கின்றார், பவுல் யார், அப்போலோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர்கள் தானே என்று சொல்லிக்கொண்டு, they are only servants for you to believe in God. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு அவர்கள் எப்படி இருந்தவர்கள் என்றால் அவர்கள் ஒரு ஊழியக்காரர். அப்படி என்றால் they were only instruments for you to believe God. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஏற்ற ஒரு கருவிகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். இவ்வளவு யோசித்து பாருங்கள், இந்த இடத்தை நாம் பெயிண்ட் பண்ணுகின்றோமே என்றால் நாம் என்ன செய்வோம் என்றால் ஒரு ப்ரஷ் வைத்துக்கொண்டு அல்லது ஒரு ரோலர் வைத்துக்கொண்டு நாம் இந்த இடத்தை நாம் பெயிண்ட் பண்ணுவோம். எனவே அந்த ரோலர் மாதிரி தான், ரோலர் என்ன செய்கிறது என்றால் பெயிண்ட் பண்ணுவதற்கு உதவுகின்ற ஒரு கருவி. ஆனால் அது யார் தான் அதை பெயிண்ட் பண்ணுகிறது என்றால் ஒரு நபர், பெயிண்ட் பண்ணுகிற ஒரு நபர். அது நீங்கள் எந்த தொழிலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த தொழிலை செய்வதற்கென்று சொல்லிக்கொண்டு ஒரு கருவி இருக்கும். அது நீங்கள் ஒருவேளை சிற்பக்கலை செய்வதா என்றால் அது ஒருவேளை அது வந்து உளியாக சுத்தியலாக இருக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கின்றது. அதே மாதிரி தான் சுவிசேஷத்தை நாம் கேட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த சபையினுடைய தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கின்றார் என்றால் முதலாவது அவர்களுக்கு இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏராளமான நேரங்களில் நாம் நினைக்கக்கூடும், இவர்கள்தான், இந்த சபையினுடைய தலைவர்கள் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கின்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைக்கக்கூடும். அது கிடையாது. ரட்சிப்பு யார் மூலமாக வருகிறது என்றால் தேவன் மூலமாக தான் வருகிறது. இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த தலைவர்கள் இல்லாமல் தேவனால் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியுமா? அவரை நாம் அறிந்து கொள்வதற்கு சுவிசேஷத்தை கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கொடுக்க முடியும். டெஃபினெட்லி he can do. அவர் தேவனால் கண்டிப்பாக பண்ண முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை யார் சந்திக்கின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார். தமஸ்குவுக்கு சொல்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார். அப்படியாக ஒரு சில நபர்களை அவர் சந்தித்திருக்க கூடும். ஆனால் அதிகமாக மெஜாரிட்டியை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்திருப்பாரே என்றால் ஒரு நபர் மூலமாகத்தான் நமக்கு சுவிசேஷமானது வந்திருக்கும். அவர்கள் தான் நமக்கு என்ன செய்திருப்பார்களே என்றால் சுவிசேஷத்தை அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையானவர்களே, சபையினுடைய தலைவர்கள், சபையினுடைய ஊழியர்கள், பொறுப்பாளர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவன் உபயோகிக்கின்ற ஒரு கருவி என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு என்று வருகின்ற பொழுது நம்முடைய ரட்சிப்புக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள நமக்கு முடியாது. ஆனால் இந்த வெளியரங்கமாக சுவிசேஷம் இந்த காலை கொடுக்கின்றது, இந்த அழைப்பை கொடுக்கின்றது தான் ஊழியர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனால் உங்களுடைய இருதயம் மாற்றப்படாமல் நாம் என்ன செய்ய முடியாது? அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இன்டர்னல் கால் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்வார்கள். எக்ஸ்டர்னல் கால் கொடுக்கின்றது ஊழியர்களுடைய வேலை. ஆனால் இந்த இன்டர்னல் கால் கொடுக்கின்றது யாருடைய வேலை என்றால் தேவனுடைய வேலை. அதை செய்கின்றது யார் என்றால் தேவன் செய்கின்றார். எனவே வெளியரங்கமான ஒரு அழைப்பு கொடுக்காமல் உள்ளரங்கமாக ஏதாவது நடக்குமே என்றால் நடக்க முடியாது. எனவே வெளியரங்கமான அழைப்பு நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் நாம் பார்க்கின்ற இந்த கருவி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் உங்களுடைய சபையில் இருக்கின்றது ஒருவேளை பவுலாக இருக்கலாம், அல்லது அப்போலோவாக இருக்கலாம், அல்லது பேதுருவாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் யார் என்றால் they are only instrument
God used to bring you into his kingdom. அவர்கள் யார் என்றால் அவர்கள் ஒரு கருவிகள் தான், உங்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அழைத்து வருவதற்கு தேவன் உபயோகப்படுத்துகின்ற ஒரு கருவிதான் அவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்ற பாருங்கள், அதான் 5வது வசனம். அடுத்தது 2வதாக என்ன சொல்கின்றாரே என்றால், நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளைய செய்யணும். அப்படி என்றால் they were doing the part that's given to them. அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த பொறுப்பை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். முதலாவது அவர்கள் ஒரு கருவியாக இருக்கின்றார்கள். 2வது தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையும் அப்போலோவையும் குறித்து அவர் பேசுகின்றார். ஏனென்றால் இந்த கொரிந்து திருச்சபையை நிறுவினது யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு கிட்டத்தட்ட 1.5 வருடம் இருந்து விட்டு அவர் சென்று விடுகின்றார். அவர் 1.5 வருஷம் சென்று விட்ட பிறகு அங்கே வருகின்றது யார் என்றால் அப்போலோ என்று சொல்லக்கூடியதான ஒரு நபர் வருகின்றார். எனவே இந்த திருச்சபையில் வந்து அந்த மக்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைத்து அந்த சபையை நிறுவிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சென்று விடுகின்றார். அதற்கு பின்பு அப்போலோ வந்து அந்த திருச்சபையானது ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரவும் மற்ற நபர்கள் திருச்சபைக்குள் வருவதற்கும் அவர் என்ன செய்கின்றார் என்றால் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கின்றார். எனவே பவுல் தன்னுடைய ஊழியத்தை செய்திருக்கின்றார், அப்போலோ தன்னுடைய ஊழியத்தை செய்திருக்கின்றார். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அவர்கள் தேவனுக்கென்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதை தான் இங்கே ஒரு ஒரு பயிர் நடுவதை வைத்து அவர் உதாரணமாக வைத்து அவர் சொல்கின்றார். இந்த நாம் விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த விவசாயத்திற்கு ஒருவேளை நாம் நெல்லை நாம் விதைக்கின்றோமே என்றால் நெல் பயிர் வருவதற்கு ஏராளமான வேலை தேவை. முதலாவது அந்த நிலத்தை அவர்கள் பண்படுத்த வேண்டும், உழ வேண்டும். பின்பு அதில் அந்த நாட்டை அவர்கள் நட வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். இவைகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் செய்ய வேண்டும். இதை ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள் என்றால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுத்த கடமைகளை அவர்கள் செய்வார்கள். இதுதான் நாம் பொதுவாக பயிர் செய்கின்ற பொழுது. அதே தான் திருச்சபை. திருச்சபையில் இருக்கின்ற தலைவர்கள் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற பொறுப்பை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் யார்தான் அந்த திருச்சபையை வளரச் செய்வது? யார்தான் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் நமக்கு நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். எனவே திருச்சபை எனவே தலைவர்கள் என்று வருகின்ற பொழுது அது யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய திருச்சபையில் பெரிய பிரச்சனைகள் இருக்கா? ஏனென்றால் நமக்கு ஒரே ஒரு போதகர் தான் இருக்கின்றார். வைத்துக்கொள்ளுங்கள், ஒரு திருச்சபையில் 4 போதகர்கள் 3 போதகர்கள் இருக்கின்றார்களே என்றால் அங்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, இருக்கத்தான் செய்யும் சில வேளைகளில். ஆனால் என்ன சொல்கின்றாரே என்றால் அது ஒரு காலம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது என்றால் அவர்கள் யார் என்றால் தேவன் உபயோகப்படுத்துகின்ற கருவிகளாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அது ஒருவருக்கு ஒருவேளை பிரசங்கம் செய்கின்றதாக இருக்கலாம், அல்லது வேறொருவருக்கு வேறொரு தொழிலாக ஏதாவது ஒன்று இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? நம்முடைய திருச்சபையிலும் பலவிதமான ஊழியங்கள் இருக்கின்றன. பலவிதமான ஊழியங்களை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அது தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த பொறுப்பு. அந்த பொறுப்பை தான் அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய விளைவு யாரால் தான் வருகின்றது? தேவனால் தான் வருகின்றதே தவிர அந்த விளைவு மனுஷனால் வருவது கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் இங்கே சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அடுத்து நான் பார்க்கின்ற பொழுது 3வதாக சொல்கின்றார் பாருங்கள், மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கின்றார்கள். இந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, there must be unity in the ministry. அந்த ஊழியத்திற்குள்ளாக என்ன இருக்க வேண்டும் என்றால் ஒற்றுமை இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? ஒன்றாக இருக்கின்றார்கள். என்றால் நீர் பாய்ச்சுகிறவனாக இருந்தாலும் சரி, அல்லது அது வந்து நாட்டு நடுகின்றவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்தில் அப்படி என்றால் ஊழியம் என்று வருகின்ற பொழுது இந்த ஊழியம் பெரிய ஊழியம் என்றோ, இந்த ஊழியம் சிறிய ஊழியம் என்றோ, இந்த ஊழியம் இப்படிப்பட்டது என்றோ, மேன்மை உள்ளது என்றோ கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்கின்றது தான் தேவனுடைய ஊழியம். எப்படி ஒரு பயிர் விளைவதற்கு பல மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் பல வேலைகளை செய்கின்றார்களோ, அதே போல் திருச்சபையும் பல மக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒன்று சேர்ந்து செய்வதுதான் தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சபை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த ஊழியத்தில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி இருக்கிறதா என்றால்
இருக்கவே இருக்காது. நீங்கள் சமுதாயத்தை எடுத்துக்கொள்வீர்களே என்றால், நாம் சில வேளைகளில் நாம் கம்பெனியில் வேலை செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு கம்பெனியில் இருக்கின்ற ஒரு 5 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவில்லை என்றால் அவர்களுக்குள் என்ன வரலாம்? போட்டி வரலாம். ஏனென்றால் யார் செய்கின்றது பெருசு, யார் அதிகமாக செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு போட்டி வரலாம். அந்த போட்டி எங்கே இருக்க முடியாது? திருச்சபையில் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஊழியத்தை செய்கின்றவர்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கூட அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் வழிகளை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கூட அவர்கள் ஒவ்வொரு அப்போஸ்தலரும் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு பலவிதமான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்க்கின்ற பொழுது அவர் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்கின்றார். ஆனால் அவர்களுக்கு இடையில் ஏதாவது பிரிவினைகள் இருந்ததா என்றால் கிடையாது. அதுதான் நீங்கள் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எருசலேமுக்கு சொல்கின்ற பொழுது மற்ற அப்போஸ்தலரை நாம் பார்க்கின்ற பொழுது என்ன நடந்தது என்று சொல்லிக்கொண்டு சொல்லுவார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஊழியத்திற்காக எனக்கு கை கொடுத்தார்கள், நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு அவர்கள் கை கொடுத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு. எனவே ஊழியம் என்று வருகின்ற பொழுது அது ஒன்றாக இருக்கின்றது. நாம் ஒன்று சேர்ந்து செய்வது தான் தேவனுடைய ஊழியம், ஒன்று சேர்ந்து செய்வது தான் சபையில் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார் என்றால் இந்த கொரிந்து திருச்சபை அறிவுரை கூறும். ஏனென்றால் கொரிந்து திருச்சபை பிளவுபட்டு இருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போதகருக்கு கீழாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே பிளவுபட்டு இருக்கின்றது. அது இருக்கவே கூடாது. பிளவுபட்டு இருக்கின்ற காரணம் உலகத்தில் என்ன நடக்கின்றதோ அதை சபைக்குள்ளாக கொண்டு வந்துவிட்டார்கள். சபை அப்படி கிடையாது. அவர்கள் தேவன் உபயோகப்படுத்துகின்ற கருவி. ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்கின்றதெல்லாம் ஒரே காரியத்திற்காக இருக்கின்றது. எனவே சபை என்று வருகின்ற பொழுது அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, தேவன் அவனுக்கு ஒரு நபருக்கு கொடுத்த ஊழியம், அந்த ஊழியத்தை பெற்றிருக்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒன்று சேர்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். எனவே அருமையானவர்களே, சபையில் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் போட்டி இருக்குமே என்றால் அந்த சபையானது என்ன செய்யவில்லை என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரவில்லை. உண்மையில் தேவன் சபையில் என்னத்தை எதிர்பார்க்கின்றார் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது 8வது வசனத்துடைய பின்பகுதி, அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான் என்று சொல்லிக்கொண்டு வாசிக்கின்றார். அப்படி என்றால் each minister will receive the reward based on how hard they work. நாம் நிறுவனங்களில் நாம் வேலை செய்கின்றோம். நிறுவனங்களில் நாம் வேலை செய்கின்ற பொழுது நமக்கு எதனுடைய அடிப்படையில் நமக்கு இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ கொடுப்பார்களே என்றால் நம்முடைய ரிசல்ட் எப்படி இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து உங்களுக்கு ரிசல்ட் வரவில்லை என்றால் அவர்கள் ஏதாவது உங்களுக்கு கொடுப்பார்கள் என்றால் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கீர்கள், எத்தனை மணி நேரம் வேலை செய்தீர்கள் என்பது முக்கியம் கிடையாது. அவர்களுக்கு என்ன முக்கியம் என்றால் உங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு என்ன வருவாய் வருகின்றது, என்ன லாபம் வருகின்றது, நீங்கள் எவ்வளவு லாபத்தை நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள், ஈட்டி இருக்கின்றீர்கள் என்பது தான் எல்லா நிறுவனங்களிலும் இருக்கின்ற வசதி. நான் 8 மணி நேரம் வேலை செய்தேன், நான் 15 மணி நேரம் வேலை செய்தேன், எனக்கு அதிகமாக இன்க்ரிமெண்ட் வர வேண்டும் என்றால் யாருமே கொடுக்க மாட்டார்கள். நீ என்ன பண்ணியிருக்கின்றாய், உன்னுடைய விளைவு என்ன இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் இங்கு தேவனுடைய ஊழியம் என்று வருகின்ற பொழுது அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். அப்படி என்றால் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைத்திருக்கின்றீர்களோ அதற்கு கூலியை தவிர அதனுடைய விளைவுக்கு வைத்து கூலி கிடையவே கிடையாது. இது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விளைச்சலை செய்கின்றது யார்? தேவன் செய்கின்றார். கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்படி என்றால் ஒரு சபை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு போதகர் இருக்கின்றார். அந்த சபை, அந்த போதகர் மிகவும் கஷ்டப்படுகின்றார், உழைக்கின்றார். ஆனால் அந்த சபையில் ஒருவேளை 20 பேர் தான் இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேறு ஒரு சபை இருக்கின்றது, அந்த போதகர் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை, அந்த சபையில் ஒரு 500 பேர் இருக்கின்றார்கள். இப்பொழுது உலகத்தினுடைய பார்வையில் எந்த சபை, எந்த போதகர் பெரியவர்? இந்த 500 நபர் இருக்கின்ற போதகர் தான் பெரியவர். எனவே யார் பெரிய கூலியை பெற வேண்டும்? அந்த போதகர் பெற வேண்டும். ஏனென்றால் அந்த சபையில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? 500 பேர் இருக்கின்றார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது கிடையாது. தேவனுடைய பார்வையில் எந்த மனுஷன், எந்த போதகர் கஷ்டப்பட்டு தேவனுக்கென்று உழைத்திருக்கின்றாரோ அவர் என்ன செய்வாரே என்றால் அதற்குரிய கூலியை பெறுகின்றவராக இருக்கின்றார். எனவே உலகத்தில் இருக்கின்ற பார்வை கிடையாது திருச்சபையுடைய பார்வை. திருச்சபையுடைய பார்வை விளைய செய்கின்றவர் தேவனாய் இருக்கின்றபடியினால் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருக்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பலனை பெறுவார். அன்பானவர்களே, இது நமக்கு எவ்வளவு ஆறுதலை கொடுக்கும் என்பதை நாம் பார்க்கின்றதை விட ஊழியம் செய்கின்ற போதகர்களுக்கு எவ்வளவு ஆறுதலை கொடுக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் பல கஷ்டமான இடங்களில் ஊழியம் செய்கின்ற ஊழியர்கள் எத்தனையோ பேர் உண்டு.
மிகவும் கஷ்டமான நேரங்களில் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு நபர் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்களே என்றால் ஒரு நபர் கூட என்ன செய்திருக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். சுவிசேஷத்தை கேட்டிருப்பார்கள், பிரச்சனை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்திருப்பார்களே என்றால் மிகவும் கஷ்டப்படுவார்கள். எனக்கு எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு வழி இல்லையே என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் தேவன் அப்படி பார்ப்பவர் கிடையாது. ஏனென்றால் அந்த ஊழியமானது பிற்காலத்தில் வேறு ஒன்றுக்காக தேவனால் உபயோகப்படுத்தப்படும். தேவன் என்ன பார்க்கின்றாரே என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்துரைக்கின்றார்கள் என்பதை தேவன் பார்க்கின்றாரே தவிர அதனுடைய ரிசல்ட், அதனுடைய விளைவு எப்படி இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு தேவன் பார்ப்பது கிடையாது என்று சொல்லிக்கொண்டால் தான் அங்கே சொல்கின்றார், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான் என்று சொல்லிக்கொண்டு. எனவே சபை என்று வருகின்ற பொழுது திருச்சபையானது எவ்வளவு மக்கள் வந்திருக்கின்றார்கள், எப்படி வந்திருக்கின்றார்கள் என்பது பொறுத்து கிடையாது. அவர்கள் தலைவர்கள் எவ்வளவு உண்மையாய் தேவனுக்கு என்று உழைத்திருக்கின்றார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு தேவனுக்கு உழைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு சபையை சொல்லிவிட்டு கடைசியாக 9வது வசனத்தில், நாங்கள் தேவனுக்கு உடன் வேட்கையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, தட் மீன்ஸ் we labor together with God என்று சொல்லிக்கிறோம். தேவனோடு நாம் என்ன செய்கின்றோம், சேர்ந்து நாம் ஊழியம் செய்கின்றோம். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, நாம் நிறுவனத்தில் நாம் வேலை செய்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நாம் இருப்போம். இப்பொழுது நாம் இருக்கின்ற டிபார்ட்மெண்ட், நம்முடைய குரூப்பில் அந்த நிறுவனத்தினுடைய தலைவரோ அல்லது நிறுவனத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பதவியில் இருக்கின்றவரோ நம்முடைய குழுவில் இருப்பாரே என்றால் அது நமக்கு என்ன செய்யும், பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும், பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏனென்றால் மிகவும் நன்றாக தெரிந்தவர், அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு நபர் என்ன செய்கின்றார், நம்முடைய குழுவில் இருக்கின்றார். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நாம் யாரோடு இருந்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் ஏதாவது கஷ்டப்பட வேண்டுமா அல்லது நாம் ஏதாவது இதை குறித்தால் நாம் கவலைப்பட வேண்டுமா என்றால் கிடையவே கிடையாது. நம்மால் ஒருவேளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நம்மோடு இருக்கின்ற தேவனால், நாம் தேவனோடு நாம் உழைக்கின்றபடியினால், அந்த ரிசல்ட்டை கொண்டு வருகின்ற தேவன் நம்மோடு இருக்கின்றபடியினால் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால், திருச்சபையினுடைய தலைவர்கள் என்ன செய்ய முடியுமே என்றால் தைரியமாக, அவர்கள் நிம்மதியாக என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய முடியும். எனவே கொரிந்து திருச்சபையில் இருக்கின்றவர்களுக்கு அவர் சொல்கின்றார், நீங்கள் திருச்சபையுடைய தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற உலக பிரகாரமான தலைவர்களைப் போல திருச்சபையுடைய தலைவர்கள் கிடையாது. திருச்சபையுடைய தலைவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தேவன் உபயோகிக்கின்ற கருவியாக அவர்கள் இருக்கின்றார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒன்று சேர்ந்து தேவனுக்கென்று உழைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். கஷ்டப்பட்டு தேவனுக்கு உழைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். தேவனோடு உழைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் கொடுக்க நான் இதோடு நிறுத்தி விடுகின்றன அருமையானவர்களே. எனவே திருச்சபை என்று வருகின்ற பொழுது நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபைக்குள்ளே போட்டிகள் இருக்குமா என்றால் இருப்பதை பார்க்க முடியுமானால் அது ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்த ஒரு திருச்சபை கிடையாது. ஆவிக்குரிய திருச்சபை வளர்ந்து இருக்குமே என்றால் அந்த திருச்சபை எப்படி இருக்குமே என்றால், இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின வண்ணமாக உண்மையுள்ள ஒரு திருச்சபையாய், ஒற்றுமையுள்ள ஒரு திருச்சபையாய், அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபயோகிக்கின்ற கருவிகளாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் உழைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஒரு திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த திருச்சபை உண்மையில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்திருக்கின்றதா, உண்மையுள்ள ஒரு திருச்சபையாக இருக்கின்றதா என்று நம்மால் எப்படி தான் புரிந்து கொள்ள முடியுமே என்றால், அந்த திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அந்த திருச்சபையுடைய தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருவார். நேரமாகிவிட்டது. நாம் வருகின்ற நாட்களில் நான் உங்களோடு பேசுகின்ற பொழுது நான் அதை குறித்து பேசுகின்றேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே திருச்சபையில் இருக்கின்ற நாம் ஒன்றுபட்டவர்களாக, ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்கின்றவர்களாக, திருச்சபையுடைய தலைவர்களோடு நாம் சேர்ந்து நாம் ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமை கொண்டுகின்றவர்களாக வருகின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். திருச்சபையை தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த திருச்சபையை நீதாமே எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் ஆவிக்குரிய நாங்கள் வளர்ச்சியில் நாங்கள் வளரவும், இந்த திருச்சபையாவது ஒன்றுபட்ட ஒரு திருச்சபையாய், இந்த திருச்சபையுடைய தலைவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு உழைக்கின்ற ஒரு திருச்சபையாய், உண்மையுள்ள ஒரு திருச்சபையாய் இருப்பதற்கு நீதாமே கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துவப்படுத்தி ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன்.